Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த ஷாப்போட நேம் என்னன்னு பார்த்தா Nimula Organics. இவங்க வந்து நமக்கு எங்க லொகேட்டா இருக்காங்கன்னா கரெக்ட்டா நம்ம கவுண்டம்பாளையத்துல இருந்து இடையரபாளையம் போற ரோட்ல வந்து இந்த ஷாப் வந்து லொகேட் ஆயிருக்கு. இவங்க கிட்ட நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கான எல்லா பொருளுமே இந்த ஷாப்ல வந்து அவேலபிளா இருக்கு. நம்ம க்ரோ பேக்ஸ், அதுக்கு அப்புறம் செடி வளர்க்கறதுக்கு தொட்டி, அதுக்கு அப்புறம் சீட்ஸ், அதுக்கு அப்புறம் உரம், இவங்க கிட்ட டிஃபரண்டான எக்கோ ஃப்ரெண்ட்லியான நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளோ திங்ஸ் இந்த ஷாப்ல இருக்குன்னு. வாங்க நம்ம இப்போ உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் காட்டுற பாட் என்னன்னு பார்த்தா நம்ம அழகழகான செடியெல்லாம் வளர்த்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு ஜஸ்ட் 50 rupees தான். ரொம்பவே ரீசனபிள் ரேட்டில் இந்த மாதிரி நம்ம அழகான செடி வளர்த்துற பாட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் அதுலேயே 2 கலர் இருக்குது, ஒயிட் வித் ப்ளூ. சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாமே நமக்கு 50 rupees தான். அடுத்தது இங்கே பாருங்கள், நம்ம செடி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம பட்டன் ரோஸு, அதுக்கப்புறம் நம்ம அழகான செடி என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இந்த ஒவ்வொரு கப்பில் வந்து நம்ம வளர்த்தும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது நமக்கு ஜஸ்ட் இந்த ஃபுல் செட்டுமே சேர்த்து 350 rupees தான். குவாலிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம ரொம்ப இந்த மாதிரி செடி வளர்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் இது பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது இதுவும் நமக்கு ஹேங்கிங் மெத்தட் தான். இதில் நம்ம ஒவ்வொரு செடியாக போட்டு ஹேங் பண்ணி வைக்கிறதுல பார்க்கவே நம்ம கார்டன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம 3 செடி கூட இதில் நம்ம வளர்த்தலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த தொட்டி பார்த்தா நமக்கு ஜஸ்ட்டு 70 rupees தான். அடுத்தது இங்கே பாருங்கள், பேஸ்கெட்லேயே பார்த்தா இது ஒரு சின்ன சைஸ் பேஸ்கெட்டு. இது கீழே இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம தண்ணியெல்லாம் ஈஸியாக வெளியே போகிறதுக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது நமக்கு இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான். இது ஒரு ஆஃப் சைஸ் பேஸ்கெட் மாதிரி. இது நமக்கு 60 rupees. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிட் எல்லாமே நல்லாவே தாங்கும். அவ்வளோ நல்லாயிருக்கு குவாலிட்டி இவங்க கிட்ட. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த க்ரோ பேக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இது வந்து நமக்கு 9x9 சைஸு. இதில் வந்து நம்ம மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொரியாண்டர் இதெல்லாமே போட்டு வளர்த்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இது பாருங்கள், இது நமக்கு 9x12 சைஸு. இதில் வந்து நம்ம தக்காளி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்த்துறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அடுத்தது இது நமக்கு 12x12. மேக்ஸிமம் நம்ம எல்லா செடியுமே இதில் வந்து க்ரோன் பண்ணலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு மினி கீரை பேகு. இதில் நம்ம கீரையெல்லாம் வளர்த்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேகு. அடுத்தது இது வந்து நமக்கு 24x6 சைஸு. இதில் வந்து நம்ம 2 கீரையாக கூடி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வளர்த்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம 2 வகை கீரை இதில் தாராளமாக வளர்த்தலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், அதிலே நமக்கு இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. இதுவும் அப்படி தான் நம்ம கீரையெல்லாம் வளர்த்துறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து நம்ம கீரை, அதுக்கப்புறம் இன்னி 2 செடி கூட போடலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ட்ரீ பேகு. இதில் வந்து நம்ம ஷார்ட்டாக வளரக்கூடிய முருங்கை மரம், அதுக்கப்புறம் நம்ம ஹைப்ரிட்டான இருக்கிற இந்த ட்ரீ எல்லாமே இதில் நம்ம வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ட்ரீ பேக் தான். அடுத்தது இது பாருங்கள், இது நமக்கு 350 rupees தான். நம்ம செடிக்கு எல்லாமே நல்லா தண்ணி வந்து ஊற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டி இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது இது வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி. இது நமக்கு 500 rupees. இதில் நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மேலே இந்த மாதிரி பைப்பை வந்து நம்ம இந்த காற்றடிக்கிற மாதிரி அடித்து கொஞ்சம் ஏரை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணையில் நம்ம செடிக்கெல்லாம் நல்லா ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்தது இதெல்லாமே நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸஸ்லாம் நமக்கு பென்சில் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தா இந்த பாக்ஸில் வந்து நமக்கு 5 பென் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பென் வந்து ரீஃபில் தீர்ந்தோடனே இந்த மாதிரி நம்ம கீழே ஏதோ ஒரு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நட்டை வச்சுட்டா நம்ம செடி வந்து இது நல்லா க்ரோ ஆகும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு 5 சேர்த்தே இது நமக்கு 70 rupees தான். அதுலேயே நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பார்த்தா இது வந்து ஒரு பென்சில். பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு கீழே வந்து
இந்த மாதிரி விதை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பென்சில் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம மண்ணில் வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அதுலேருந்து நமக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று க்ரோ ஆகிக்கும். இங்கே பாருங்கள், இதில் நமக்கு 5 டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குது. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் இது பர்த்டே பார்ட்டிக்கு கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது இது பாருங்கள், நமக்கு தேங்காய் நார்லேயே செஞ்ச மாதிரி இது ஒரு வகையான நம்ம செடி வளர்க்குற பாட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம இந்த மாதிரி கள்ளி செடி இதெல்லாமே வளர்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும், நல்லாவே நம்ம செடி வந்து நல்லா க்ரோ ஆகும். பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம பயோ கம்போஸ்ட்டு தான். இது நம்ம 5 kg நமக்கு 250 rupees தான் வருது. இது வந்து நம்ம 16:40 ரேஷியோவில் வந்து நம்ம மண்ணும் அதுக்கப்புறம் இந்த பயோ கம்போஸ்ட்டும் நம்ம போட்டு நம்ம செடிக்கு வந்து போடும்போது நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இது வந்து நமக்கு 1 kg வந்து 60 rupees, அதுக்கப்புறம் 2 kg வந்து நமக்கு 110 rupees இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது கொண்ட மண் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது பாருங்கள், நமக்கு மண்ணும் அதுக்கப்புறம் மென்யூரும் ரெண்டுமே கலந்தது. இது வந்து நம்ம ரெடி டு பிளானட். நம்ம அப்படியே வந்து இது நம்ம ஒரு தொட்டியில் போட்டு நம்ம செடி வந்து வச்சா ரொம்பவே சூப்பராக வந்து இது வளரும். இது வந்து நமக்கு 5 kg. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம செடி வளர்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். நம்ம மண்ணும் அதுக்கப்புறம் மென்யூரும் ரெண்டுமே கலந்துருக்கு. பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறதுக்கு இப்போ காட்டுறதுக்கும். அது வெறும் மென்யூர். இது வந்து நம்ம மண்ணுக்கூட மிக்ஸ் ஆகிருக்கு. இது நம்ம அப்படியே போட்டால் போதும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து ஃபங்கஸ் ஃபோர்ஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு சில செடியிலலாம் நமக்கு வெள்ளை கலர் பூச்சி வந்து தங்கிரும். அது போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மருந்து விற்கிறாங்க. இது நம்ம இந்த சின்ன மூடியில் 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகிறதுக்கு. இது ஜஸ்ட்டு நமக்கு 75 rupees தான். அடுத்தது இங்கே பாருங்கள், பக் போனஸ். இது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சில இடத்துல எல்லாம் நமக்கு கருப்பு கலர் எறும்பு அந்த மாதிரி பூச்சியெல்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும், நம்ம செடியே வளர விடாது. அதுக்கெல்லாம் நம்ம இது ரொம்பவே யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது நமக்கு 75 rupees தான். இதுவும் அதே மாதிரி தான். உள்ளே கொடுத்துருக்க மூடியில் நம்ம 1 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணால் போதும். அடுத்தது வந்து வீட்டா விட்டல். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம செடி வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரூட்டில் வந்து வளர்கிறதுக்கு இது எல்லாமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நல்லா காய்க்கும். அதுக்கப்புறம் இது நமக்கு 70 rupees தான். அடுத்தது இவங்கக்கிட்ட சீட்ஸும் அந்த மாதிரி தான் ஏகப்பட்ட வெரைட்டியான சீட்ஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு 15 rupees தான். தர்பூசணி சீட் இருக்குது, அதுக்கப்புறம் கேபேஜு, முருங்கைக்காய் ஹைப்ரிட் நம்ம சின்னதுலேயே அது வந்து வளர ஆரம்பிச்சிரும். இங்கே பாருங்கள், இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காயிலேயே நம்ம நீளமான கத்திரிக்காய் அந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட வகையான சீட்ஸ் வந்து இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பில் இல்லாததே எதுவுமே இல்லை. நம்ம மாடி தோட்டம் அமைக்கணும்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஐடியாவும் இல்லைனாலும் இவங்களே நமக்கு டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. ரேட் வைஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இந்த ஷாப்பில். நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி